ஹாய் கைஸ், யுரேகா அப்படிங்கிற கிரேக்க சொல் உலக புகழ்பெற்ற ஒரு சொல்னு யாருக்கெல்லாம் தெரியும். ஒரு நாள் அறிவியல் மேதையான ஆர்க்கிமெடிஸ் தன்னோட குளியலறையிலிருந்து யுரேகா யுரேகா அப்படின்னு சொல்லி ஓடிவார். அதாவது யுரேகா அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னு பொருள். அப்படி அவர் பாத்ரூமில் நின்று என்னதான் கண்டுபிடிச்சாரு வாங்க பார்க்கலாம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டில் கிரேக்க நாட்டில் இருக்கிற சிரோகுஸ் அப்படிங்கிற பகுதியை ஹைரோங்கிற மண்ணை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். அப்போது அந்த அரசனுக்கு தங்க கிரீடம் ஒன்று செஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த அரசனுக்கு இதில் தங்கத்துக்கு பதிலாக சிறிதளவு வெள்ளி சேர்க்கப்பட்டு இருக்குமாங்கிற ஒரு டவுட்டு. அப்போது இந்த கிரீடம் முழுசாக தங்கத்தினால செஞ்சுருக்கான்னு கண்டுபிடிக்க ஒரு ஆணையை பிறப்பிச்சார். அப்போ இதை கேட்ட ஆர்க்கிமெடிஸ் கொஞ்சம் குழப்பத்தோடு போனார். என்னைக்கும் இல்லாமல் அன்னைக்கு அவரோட குளியலறையில் புது அனுபவம் ஒன்று வந்தது. தண்ணி தொட்டியில் மூழ்கி குளிச்சுட்டு இருந்த அவர் அந்த தொட்டியில் இருந்து தண்ணி வழிந்து போகிறத பார்த்து அரசரோட சந்தேகத்துக்கான பதில் இதில் தான் இருக்குன்னு சொல்லி அவரோட மனசுக்கு தோணுச்சு. இப்போ தான் அவர் யுரேகா யுரேகான்னு சொல்லி வெளியே ஓடி வந்தார். தங்கம் கூட வெள்ளி கலக்கப்பட்டிருந்தால் அந்த கிரீடத்தோட கொள்ளளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு உணர்றாரு. காரணம் வெள்ளியோட அடர்த்தி குறைவு. இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க அந்த கிரீடத்துக்கு சமமான எடை உள்ள தங்கக்கட்டி ஒன்றையும் வெள்ளிக்கட்டி ஒன்றையும் தனித்தனியாக தண்ணியில் முக்கணும்னா அதிலிருந்து வெளியே வர தண்ணியோட அளவை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு தோணுச்சு. இப்போ கிரீடத்தில் எந்த வெள்ளி கலப்படமும் இல்லைன்னா அதுக்கு சமமான எடை கொண்ட தங்கக்கட்டிக்கு எவ்வளோ தண்ணி வெளியே வருதோ அதே அளவு தான் அந்த கிரீடத்துக்கும் வரும். அதுவே கிரீடத்தை தண்ணியில் முக்கும்போது தண்ணி ஜாஸ்தி வெளியே வந்தால் அதில் வெள்ளி கலக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மையாயிடும். இந்த சம்பவத்தால் தான் மிதத்தல் விதி அப்படின்னு ஒன்று உருவாச்சு. அதை இப்போவும் ஆர்க்கிமெடிஸ் தத்துவம்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி அறிவியலை சொல்லணும்னா, ஒரு பொருள் ஒரு திரவத்தில் முழுமையாக அமிழ்ந்திருக்கும் போது அது இழப்பதாக தோன்றும் எடை அப்பொருள் வெளியேற்றும் திரவத்தின் எடைக்கு சமம்.